ஐயா உண்டு. அகிலம் கல்வி சாலை இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பிள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கிறோம். இன்றைய பாடப்பகுதி சலமாதுவினுடைய அவளுடைய சாப விமர்சனம். சலமாது ஏன் சாபம் பெற்றாள், அவளுடைய சாப விமர்சனம் எப்படி நிறைவேற்றப்பட்டது என்ற விவரங்களை நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். சென்ற வகுப்பில் போக முனிவருடைய தவம் எப்படி அந்த போக முனிவருடைய இறப்பு எப்படி தடுத்து நிறுத்தப்பட்டது, போக முனிவருக்கு என்னென்ன உபதேசங்கள் சொல்லப்பட்டது என்பதை பற்றி பார்த்தோம். அதாவது ஐயா ஸ்ரீரங்கத்தை விட்டு அனந்தபுரம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற போது வழியிலே போக முனிவர் தன்னுடைய தலையை மலையிலே முட்டி இறப்பதற்கு தயாராக இருக்கின்ற அந்த வேளையிலே அவரிடம் கேட்க, அவர் எதற்காக இங்கே உங்களுடைய தலையை முட்டி ஆண்டு கொண்டிருக்கின்றார் அப்படின்னு கேட்கின்ற போது, இந்த கலியுகம் தோன்றிவிட்ட காரணத்தினால் இந்த இறைவனை அடைவதற்கு வழிகாட்டக்கூடிய வேதங்கள் படிக்க முடியாமல் கடினமாகி போய்விட்டது. அதனால் பிரம்மதேவர் அதை கல்லாக போக சபித்தார். அதன் காரணமாக நான் இப்போது இந்த மலையில் முட்டியாவது கல்லாக வளர்ந்திருக்கின்ற இந்த வேதங்களே தலையை முட்டி மாய்த்தாவது இறைபகுதி கிடைப்பதற்கு பலன் இருக்கிறதா என்று முட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயா அழைச்சிட்டு வராங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, நான் வைகுண்ட அவதாரம் நிகழ்த்தி வந்த பிற்பாடு இந்த கல்போல் இழகாமல் இருக்கக்கூடிய இந்த வேதங்களெல்லாம் என்ன இருக்கும், கடல் அலை போல் இலகி எல்லோருடைய கையிலும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வராங்க. அப்படி வரக்கூடிய அந்த வேளையில் ஐயா கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் உடல் சோர்வாக இருக்குது, அப்போ அந்த சோர்வை நீக்கிட்டு போனால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த போக முனிவர் சொல்கிறாரு, ஐயா அதோ தெரிகிறதே அருணகிரி மலை, அந்த மலையிலே ஒரு ஆவி உண்டு. ஆவி அப்படின்னா ஒரு நீரோடை, அந்த ஒரு அருவி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஆவியிலே சென்று நாம் இளைப்பாறு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவை அழைத்து கொண்டு வருகின்றார். இறைவனுக்கு தெரியாதது இல்லை, இருந்தாலும் அதை ஒருவர் மூலம் சொல்ல தான் செயல்படுத்த வேண்டும் என்ற நீதிப்படி ஐயா என்ன செய்கிறாங்க, அழைத்து கொண்டு வருகின்றார். அப்படி வருகின்ற அந்த வேளையில் அங்கே அந்த அந்த கங்கையில் இறங்குறாங்க. அதான் அந்த நீரோடை, அந்த ஆறாக போய் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நீரோடையில் என்ன செய்கிறாங்க, இறங்க. ஐயா தன்னுடைய பாதத்தை வைத்து அந்த ஜலத்தை தண்ணீரை கையால் எடுப்பதற்கு முன்பாக அந்த தண்ணீர் என்னதாக மாறுகின்றது, ஒரு பெண்ணாக மாறியிருக்கின்றது. அப்போ அந்த பெண்ணாக மாறிய உடனே அங்கே நின்ன உடனே ஐயாவுடைய பாதம் பட்ட உடனே அந்த பெண்ணாக உருவெடுத்து நின்ன உடனே ஐயா கேட்குறாங்க, இதுவரையும் நீ நீராக இருந்தால் பெண்ணே, இப்போது நீ அங்கே பெண்ணாக மாறியதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் ஐயாவை பணிஞ்சு நிற்கிறாள். பணிஞ்சு நிற்க அந்த நேரத்தில் ஐயா கேட்ட உடனே அவள் சொல்கிறா, ஐயா அந்த முனிவர்கிட்ட கேட்குறாரு, போக முனிவர்கிட்ட, இவள் பெண்ணாக வந்த காரணத்தை என்ன செய்யுங்க, எடுத்து சொல்லுங்கள், கட்டுரைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொன்ன உடனே அந்த மாமுனி சொல்கிறாரு, பெண்ணை நீ நதியாக இருந்த காரணம் என்ன, இப்போது பெண்ணாக மாறி இருப்பதனுடைய காரணம் என்ன, அதை தெரியும்படியாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பெண்ணும் என்ன செய்கிறா, எடுத்து சொல்கிறா. எப்படி சொல்கிறா அப்படின்னா, நான் சிவபெருமானுக்கு கையிலே தொண்டு செய்து கொண்டிருந்தவள், எப்போதும் அவருக்கு அடிபணிந்து வேலை செய்து கொண்டிருக்கின்ற நான் ஒரு நாள் நான் கைலாசத்திலே இருந்து அவருக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது நீராடுவதற்காக என்ன செய்தேன், கங்கையிலே இறங்கினேன். ஆனால் கங்கையிலே நான் நீராடுவதற்காக இறங்கிய அந்த தருணத்தில் என்னுடைய இடுப்பில் ஆடை இல்லாமல் இறங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறேன். அதாவது ஆடை இல்லாமல் அப்படிங்கிறது ஒரு பாவச் செயல், அந்த செயலை செய்யக்கூடாது. அது ஒரு தோஷத்திற்கு என்ன செய்து வழிவகுக்கிறது. உண்ணுகின்ற போது, உறங்குகின்ற போது, குளிக்கின்ற போது, இந்த நேரம் 3 நேரமும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆடை இல்லாமல் இருப்பது ஒரு பாவச் செயல். அது ஒரு பாவத்திற்கு, தோஷத்திற்கு வழிவகுத்து விடும். அப்போ இந்த செயலை நான் செய்ததுனால சிவபெருமான் அறிந்து என்ன செய்துட்டாரு, என்னை நீ நீராக போக அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டு விட்டார். அந்த சாபத்தினுடைய விளைவாக நான் இப்போ தண்ணீராக இங்கே இருந்தேன். அப்போ அந்த சிவபெருமானிடம் என்னுடைய தவறை உணர்ந்து நான் எனக்கு இந்த சாபம் எப்போ நிறைவேறும் அப்படின்னு கேட்டேன். எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு விமோசனம் தாங்க
சாப விமோசனம் தாங்க அப்படின்னு கேட்கின்ற போது சிவபெருமான் கூறினார், நீ ஆவியாக கிடந்தால், அதாவது நீ நீரோடையாக கிடந்தால் நாராயணமூர்த்தி வருவார். அவர் அனந்தபுரம் செல்வதற்கு வருகின்ற வழியிலே அவருடைய பாதம் பட்டு நீ உன்னுடைய சாபத்திலிருந்து விடுபடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சலமாதுக்கு சிவபெருமான் சொல்லுகின்றார். அதன்படி அங்கே அவர் அந்த நாராயணமூர்த்தி தாவி குளிக்க அவருடைய சடைவை மாற்றுவதற்காக அவர் வருகின்ற போது சாபம் மாறும்னு சொன்னபடி, இப்போது உங்களுடைய பாதம் என் மீது பட்டுச்சியா, நீங்கள் அந்த நீரோடையில் இறங்கினதுனால என்னுடைய சாப விமோசனம் நான் இப்போ பெற்றுட்டேன், இப்போ நான் பெண்ணாக மீண்டும் உருவெடுத்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐயா சொல்கிறாங்க. அந்த பெண் ஐயாட்ட சொல்கிறாங்க. சொன்னோன்னே ஐயா சொல்கிறாங்க, நல்லதுகான் பெண்ணே, அது இந்த இது ஒரு வாழ்க்கை கருத்தை நமக்கு சொல்லுது. எந்த ஒரு சூழ்நிலை, அதான் நம்முடைய முன்னோர்கள் பல வாழ்வியல் நெறிகளை தான் வாழ்க்கை முறையாகவே என்ன செய்துட்டாங்க, எடுத்துட்டாங்க. அதாவது நம்முடைய சனாதன தர்மமாக இருந்தாலும் சரி, இந்து புராணங்கள் எல்லாமே நமக்கு எதை காட்டுகிறது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகள். அது தனியாக ஒரு இறை வழிபாடு அப்படின்னு கிடையாது. இப்படித்தான் இருக்கணும், நாம் எப்படியும் வாழலாம் அப்படிங்கிறது வாழ்க்கை அல்ல. இப்படி வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கை என்ன செய்யும், சிறப்படையும் அப்படிங்கிற ஒரு நல்ல செயல்பாடுகளை தான் நமக்கு என்ன செய்யுது, நம்முடைய ஆகமங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு வகுத்து தந்தன. அப்போ அதுபடி நாம் நடந்தால் இந்த மாதிரியான சாப விமோசனங்கள், இந்த சாபங்கள், அடுத்ததாக நமக்கு அந்த தோஷங்கள் இவையெல்லாம் நம்ம அண்டாது. அப்போ இதெல்லாம் அண்டாமல் இருக்கணும். பாவச் செயல்கள் இவையெல்லாம் நம்ம தெரிந்தோ தெரியாமல் நம்ம பாவங்கள் செய்வதற்கு இது ஒரு தூண்டுகோலாக மாறுகின்றது. இவையெல்லாம் நம்ம அண்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும், அதற்கு ஏற்ற நெறிப்படி என்ன செய்யணும், வாழ்ந்து வர வேண்டும். இப்போ இந்த சலமாது அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை மூலம் நமக்கு உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு உண்மை என்ன, வாழ்க்கை நெறிமுறை என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு பாதுகாப்பான இடமாக இருந்தாலும் சரி, பெண்கள் யாருமே என்ன செய்யக்கூடாது, ஆடை இல்லாமல் நீராடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆடை இல்லாமல் ஒரு செயலை நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இது ஒரு பாவத்திற்கு வழிவகுக்கும். இது ஒரு சாபம் அல்லது ஒரு தோஷத்திற்கு என்ன செய்யும், வழிவகுத்து விடும். அதனால் அந்த செயல்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் செய்யக்கூடாது. இன்றைக்கி எவ்வளோ வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது, எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை இருக்குது, எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும். அன்றைக்கி அன்றைய காலங்களில் நம்ம என்ன செய்வாங்க, நீரோடைகள், குளம், ஆறு இங்கே போய் நீராடுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஆடை இல்லாமல் யாருமே குளிக்க மாட்டாங்க. எல்லாருமே என்ன செய்வாங்க, ஆடை அணிந்து கொண்டு தான் நீராடுவார்கள். ஆனால் இன்றைக்கி காலத்தினுடைய மாற்றம், இந்த சூழ்நிலைகள் பல மாற்றங்களை தந்திருக்கு. ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் ஆடை இல்லாமல் நீராடுவது தவறு, ஆடை உடுக்காமல் உண்பது தவறு, ஆடை இல்லாமல் உறங்குவது தவறு. இந்த 3 விஷயங்களும் என்ன செய்யும், பிரம்மஹஸ்தி தோஷத்திற்கு வழிவகுத்து விடும். அது மட்டும் இல்லை, பாவச் செயல்களை அங்கே செய்ய தூண்டுகிறதுனால இது ஒரு சாபத்திற்கு ஆளாகி மீண்டும் துன்பங்கிற அந்த பிறவி கடலில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கிவிடும். ஆகவே இந்த 3 செயல்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆடை இல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ஒரு செயலை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மனதில் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாக அந்த சலமாதுக்கு அந்த தவறை உணர வைத்து, இனிமேல் நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உணர்ந்ததுனால அவளுக்கு என்ன கிடைக்குது, சாப விமோசனம் ஐயா கொடுக்கின்றார். சாப விமோசனம் கொடுத்துட்டு ஐயா சொல்கிறாங்க, பண்டு நான் ஆண்டு வந்த துவாரகை எங்கே இருக்குது, கடலுக்குள்ளாடி இருக்குது. ஏன்னா கலியன் தோன்றி வருகின்ற போது கலியன் கண் காணாமல் அதை மறைத்து வைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா என்ன செய்தாங்க, கடலை வரவழைத்து அந்த துவாரகை என்ன செய்தாங்க, மறைத்து வைத்திருக்கிறாங்க. அந்த துவாரகை அதாவது சூரிய ஒளி காந்தம் துலங்கும் வைடூரியத்தில், அந்த சூரிய ஒளி போல மின்னக்கூடிய அந்த தன்மையுடைய அந்த வைடூரியத்தால் ஆன அந்த துவாரகையானது கடலுக்குள்ளாடி இருக்குது. அங்கே நான் வீரியமாக இருக்கக்கூடிய வீற்றிருக்கக்கூடிய சிங்காசனங்களும் விருது குடைகளும் தங்க பொன் நிறத்தாலான ஆயுதங்களும் தளிர் நிற சக்கரமும் பங்கமில்லாத பவழ முத்து நிற குடையும் கட்டான வைரக்கற்கோட்டைகளும் மட்டான செம்பவள வைரக்கால் மண்டபமும் உண்டுதான் அத்தனையும். இவையெல்லாம் எங்கே இருக்குது, கடலுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் நீங்களும் அங்கே போய் என்ன செய்யுங்க, காத்துருங்க.
அந்த அந்த கடலுக்குள்ளாடி இருந்து நான் வர காலம் வரைக்கும் அதை நீங்கள் காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போக முனைக்கும் அந்த சலமாதுக்கும் ஐயா விடை கொடுக்கின்றார். விடை கொடுத்துட்டு எங்கே போகிறாங்க, ஸ்ரீரங்கம் போய் அங்கே அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்ரீரங்கம் போய் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சலமாதுவும் அந்த போகமுனையும் 2 பேரும் நாராயணனுடைய வைகுண்ட அவதாரத்திற்காக விரைவில் வைகுண்ட அவதாரம் நிகழணும், கலி எழியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, காத்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ அந்தந்த மாயவரின் வாழ்வெல்லாம் அங்கே என்ன செய்கிறாங்க, காத்து இருக்கின்றார்கள். இப்படி அவர்கள் அங்கே இருக்க எம்பெருமான் ஸ்ரீரங்கத்திலே இருக்கின்றார். அப்போது அடுத்ததாக மாயக்கலி என்னென்ன மாயைகளை செய்கின்றது, அந்த கலியினால் என்னென்ன துயர் வருகின்றது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஐயா உண்டு.